தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள். திரு அவை உங்களுக்காக எனக்காக உருவாக்கி கொடுத்த தவக்காலத்தை முற்றிலும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எபேசியர் 5:16 வாசிக்கின்ற பொழுது அங்கே தெள்ள தெளிவாக சின்னப்பர் புகழடியார் சொல்லுகிறான், நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம். அப்படின்னா என்ன? நம்ம செய்கிறதெல்லாம் ஒரு பாவமா? அவெல்லாம் அந்த பாவத்தை செய்யவில்லையா? இதெல்லாம் பாவமாகுமா என்று சொல்லி செய்த பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டு அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் உண்டு. பாவத்தை அறிக்கை செய்யாத மக்கள் கூட்டம் உண்டு. பாவ மன்னிப்பை பெறாத மக்கள் கூட்டம் உண்டு. ஒப்புது அழிச்சாந்தை வெறுக்கிற மக்கள் கூட்டம் உண்டு. கடவுளத்தில் வந்து மன்னிப்பு கேட்காத மக்கள் கூட்டம் உண்டு. தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிற மக்கள் கூட்டம் உண்டு. தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி தங்களே பொய்யர்களாக மாற்றிக்கொள்கிற மக்கள் கூட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதான் பொல்லாத காலம். ஆண்டவர்கிட்ட வராதபடி, ஆண்டவர் பிள்ளைகளாக மாறாதபடி, ஆண்டவர் கொடுக்கிற அருளையும் ஆசனையை பெற்றுக்கொள்ளாதபடி அவர்கள் புறம்பே தள்ளப்படுகிற ஒரு கேடுகட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான் பிசாசு, சாத்தான், தீயவன். ஆகவே பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம். இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவிலிகளாக இல்லாதபடி கடவுளின் திருவுளம் யாது என உயிர்த்துணர்ந்து வாழுங்கள். கடவுளுடைய திருவுளத்தை உயிர்த்துணர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னான். ஏசாயா 38:17 பிரகாரம் நாம் பாவம் செய்திருப்போம் என்று சொன்னான். நம் குற்றங்களை, பாவங்களை, பிழைகளை கடவுளத்தில் நாம் மன்றாடி ஒப்பு கொடுப்போம். அங்கே பாருங்க, நம்ம வாயில கூட அந்த பாவத்தை அவன் சொல்லலை, பாவத்தை அறிக்கை கூட செய்யலை. அவன் மனம் கசறான், இப்படிப்பட்ட பாவத்தை கடவுளுக்கு முன்பாக செய்தோம் என்று சொல்லி. அதான் அந்த வசனம் உணர்த்துகிற. ஏசாயா 38:17, என் மனக்கசப்பே, பாவ சகித்தனம் செய்திருக்கும்போதாக நான் மனஸ்தாபப்படுகிறோம் அல்லவா, அந்த மனக்கசப்பு, என் மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது. மனம் கசந்து அழுகின்ற பொழுதே மீட்பு அவனை நோக்கி கடந்து வருகிறது. அதை பெற்றுக் கொடுக்கிற காலம்தான் இந்த தவக்காலம். திருச்சபை உங்களுக்காக எனக்காக உருவாக்கி கொடுத்த காலம். ஆகவே தான் பவுலடியார் சொல்கிறார், இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பினால் அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.